வணக்கம் ஸ்மார்ட் இன்வெஸ்டர் மார்ச் 26 2026 இன்றைக்கி பங்குச்சந்தையினுடைய நிலவரம் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பங்குச்சந்தையினோட மாலை நிலவரம் ஒரு ஏற்ற இறக்கமான வர்த்தகத்துக்கு பின்னாடி சரிவுடன் தாங்க முடிஞ்சிருக்கு. நிஃப்டி 50 சுமார் 115 புள்ளிகள் சரிஞ்சு 23,420 என்ற அளவில் நிலை பெற்றிருக்குன்னே சொல்லலாம். சென்செக்ஸ் கிட்டத்தட்ட 380 புள்ளிகள் வரை குறைந்து 77,150 புள்ளிகளில் நிறைவாயிருக்குங்க. சந்தை இவ்வளோ சரிவுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க ஃபெடரல் பேங்கினுடைய வட்டி விகிதத்தை குறித்து ஒரு நிச்சயமற்ற தன்மை மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் தொடர் விற்பனை தாங்க இந்த அழுத்தத்துக்கு காரணம். இன்றைக்கி லாபமடைந்த பங்குகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐடி, பேங்க்ஸ் இதெல்லாம் இன்றைக்கி ஓரளவு மீண்டு சாதகத்தோடு முடிஞ்சிருக்குங்க. இன்றைக்கி லாசர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நஷ்டமடைஞ்ச தொழில் ஆட்டோமொபைல், நுகர்வோர் பொருட்கள் மற்றும் மெட்டல் பொருட்கள் மெட்டல் துறைகள் இதெல்லாம் நஷ்டத்தில் தாங்க முடிஞ்சிருக்கு. இதில் முதலீடு செய்கிறவங்களுக்கான ஒரு கவனத்திற்கு சொல்லணும்னா, பங்குச்சந்தை தற்போது ஒரு குறுகிய எல்லைக்குள்ளே நகர்ந்துட்டுருக்குங்க. முக்கிய ஆதரவு நிலைகளை உடைக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது சப்போர்ட் லெவல்ஸை நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே அவசியம். ஸோ இது மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய டெய்லி அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நம்மளோட ஸ்மார்ட் இன்வெஸ்டர் தமிழ் அஃபீஷியல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணி அப்டேட்காக இருந்தாங்கன்னா நீங்கள் நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.